எல்லாரும் எழுங்க மேலே அப்படி பாய் எடுத்துருங்க. எல்லாமே எடுத்து இது ஒரு ஆள் எடுத்து கொடுங்க வாங்க. காசு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் அப்படின்னா சில்லற காசுனா கூட ஏவா ஒரு 20 ரூபாய்க்கு சில்லற வாங்கி தர்மா வேள்வியானது செய்துவிட்டாலும் விடாமல் 7 நாளாக வேள்வி நடந்திருக்கிறது. ஏதாவது இந்த வேள்வியானது பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் இன்னும் 3.25 நாளிகை இருக்கிறது. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம் சேர்ந்தது ஒரு நாளிகை. அந்த 3.25 நாளிகை முடிவதற்குள்ள உன் தந்தையானவர் சொர்க்கம் சேருவதற்கு ஈமச்சடங்கு செய்து இறுதி கடனை முடிக்க வேண்டும். நான் சொல்வதை அனைவர்களும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்ன சொல்றாரோ அதை அப்படியே எல்லாரும் சொல்லுங்க. தந்தையாகிய பாண்டு மகாராஜன் தாயாகிய கௌரம்மாள் அவர்கள் சாலோகபதி சேர பிள்ளைகளாகிய நாங்கள் ஈமச்சடங்கு செய்து இறுதி கடனை முடிக்கிறேன். காசியை கொண்டு கைலாசம் சேரு எல்லை கொண்டு யமலோகம் சேரு பருத்தியை கொண்டு பரமலோகம் சேரு ஒரு பப்புனா தானே சேரும், 4 பப்புனா 2 பப்புனு சேரும். ஒரு பப்புனா தானே சேரும், 4 பப்புனா 2 பப்புனு சேரும். போனது இல்லையா? எல்லாருமே ஒரே டைம்ல காட்சி வைக்கப்பா. தந்தையாகிய பாண்டு மகாராஜன் தாயாகிய கௌரம்மாள் அவர்கள் சாலோகபதி சேர பிள்ளைகளாகிய நாங்கள் ஈமச்சடங்கு செய்து இறுதி கடனை முடிக்கிறேன். காசியை கொண்டு கைலாசம் சேரு எல்லை கொண்டு யமலோகம் சேரு பருத்தியை கொண்டு பரமலோகம் சேரு. சாத்தால் அந்த அருணனை பாருங்க. அதேதான் கன்னியாகுமரி மரகப்பட்டில் தான் கன்னியாகுமரி மாதிரி தான். அதனுடைய அமைப்பு அதான் தர்மதேவன் அதில் வராது.
பிரம்மதேவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால வீட்டுக்கு போயிட்டுக்குன்னு அவ்வளோ வேலை எனக்கு. என்னப்பா வீட்டை வச்சு அதுக்கு நான் மட்டும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை பொறுத்து லட்சிக்க வேண்டும் ராதாரமண கோவிந்தா ஆண்டினாய் விருது கோவிந்தா லட்சுமி நாராயண கோவிந்தா நம பார்வதி பஜே பஜே பாரத மாதாவுக்கு மோதிரத்தில் அவுத்து இதில் போட்டுருங்க. பவுன் மோதிரம் வந்தால் போடுங்க. இன்னும் அந்த இதில் காட்டணும். பவுன் மோதிரத்துக்கு வேளுங்கள் பேரன்புக்கு மிக்க பெரியவர்களை தாய்மார்கள் சராசங்கிரன் சண்டை ராஜஸ்ரீ யாகம் என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்கள் அறிவை கேட்டவர் அளித்திருக்கிறோம். தவறு பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நாடகத்தை பார்த்தவர்களுக்கும் கதையை கேட்டவர்களுக்கும் யூடியூப் மூலமா லைவாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கும் மலையூர் ஸ்ரீ கோபாலசாமி நாடக குழுவின் சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் முடிந்து விட்டது. எல்லோரும் சென்று வரலாம். அனைவருக்கும் வணக்கம்.